பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18ஆம் வசனத்தினுடைய முற்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இங்கு தரித்திரர்கள் யாரை குறிப்பிடுறாங்க? பணம் இல்லாமல் சாலையோரங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து தேவன் அப்படி சொல்லுகிறாரா? அல்லது வாழத் தெரியாமல் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு தரித்திரராய் இருக்கக்கூடியவர்களை சொல்லுகிறாரா? பணம், பொருள் இவைகள் இருந்தால் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இருதயத்தில் தரித்திரம் உள்ளவர்களை குறித்து இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இருதயத்தில் தரித்திரம், அது எப்படிங்க? தரித்திரம்னா உலக பார்வையில் பணம் தானே. பணம் இல்லைன்னா தரித்திரர்கள்னு சொல்கிறோம். பணம் இருந்தால் ஐஸ்வர்யவான்னு சொல்கிறோம், செல்வ செழிப்புள்ளவர்கள்னு சொல்கிறோம், ஒரு குறைவு இல்லாதவர்கள்னு சொல்கிறோம். பகட்டா சர்ச்சுக்கு போயிட்டு பகட்டா சர்ச்சில் எல்லாரையும் பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு சந்தோஷமாக உதடுகள் சிரிப்போடு புறப்படுகிறவர்களையும் போகிறவர்களையும் வருகிறவர்களையும் நாம் நிறைய பார்ப்போம். ஆனால் உண்மை என்னவெனில், இங்கே யார் தரித்திரர்? யாரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? யாரை தரித்திரர் என்று சொல்லுகிறார்? யாருக்கு சுவிசேஷம் தேவை என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17 - 22 வசனங்கள் வரை இந்த நாளிலே நீங்கள் நேரம் ஒதுக்கி தியானிப்பீர்களானால் கர்த்தர் பெரிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார் என நான் நம்புகிறேன். யார் தரித்திரர்னு தெரிஞ்சுக்கப்போம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறையில் என்றும் சொல்லுகிறபடியால், யாரை சொல்றாரு? நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணமாய் இருக்கிறதை உணராதவன். ஆனால் அவன்கிட்ட பணம் இருக்குங்க. இந்த உலகத்தில் அவன்கிட்ட பணம் இருக்கும், பொருள் இருக்கும், சொத்துக்கள் ஏகபோகமாக இருக்கும். அவனை பார்த்து தான் தேவன் சொல்றாரு தரித்திரன் அப்படின்னு சொல்றாரு. தேவன் யார் என்பதை அறியாமல் இருப்பது தரித்திரம். தேவனுடைய அன்பை உணராமல் இருப்பது தரித்திரம்.